அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ரேக் ஷேரிங் எபிசோட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாவது பார்ட். முதல் பகுதியில் நண்பர்கள் நிறையா ஆர்வமாக இதை விரும்பியிருந்தீங்க. ஸோ அதனால் இது ரெண்டாவது பார்ட்டாக வெளியிடுறேன். இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோடைய வரலாறு அப்படிங்கிறது நீண்டு போயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்பட்டு பங்காருப்பேட்டை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், கொல்லம், திருவனந்தபுரம் சென்ட்ரல், நாகர்கோவில் ஜங்ஷன் இந்த வழியாக கன்னியாகுமரிக்கு சேரும். கன்னியாகுமரியிலிருந்து இந்த வழியாக, அதாவது நாகர்கோவில் ஜங்ஷன், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம், விழுப்புரம் இந்த வழியாக சென்னை எக்மோருக்கு சென்றடையுது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெயின் முழுமையான ஒரு ரேக் ஷேரிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் 1993 தெற்கு ரயில்வேயும் தென்மேற்கு ரயில்வேயும் சேர்ந்து இதோடைய ரேக் ஷேரிங்கை பண்ணாங்க. பட் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறையா பிரச்சனைகளை நம்மளுடைய சைடு, இந்த சைடு, அதாவது கன்னியாகுமரி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் சந்தித்தது. எதனாலனா ரேக் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிரும். ஸோ அதனால் அந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 1990கள் 98ல் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த பகுதி பாலக்காடு திருவனந்தபுரம் செக்ஷன் எலக்ட்ரிஃபைடு ஆகலை. அது மட்டும் இல்லாமல் டீசல் இன்ஜின் தான் இருந்தது, சிங்கிள் லைன் தான், நிறையா கிராசிங் எல்லாமே வழிவிட்டு அந்த வண்டிகள் வர வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு நிறையா ஸ்டாப்பேஜும் கேரளாவுடைய ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் இந்த வண்டி ரொம்ப தாமதமாக சேர்ந்தது. திருப்பி அடுத்த ஷெட்யூலுக்கு இது தயாராகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதனால் இந்த பக்கம் போகிற கன்னியாகுமரி சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிறையா காலதாமதத்தை சந்தித்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் இனிமேல் ரேக் ஷேரிங் பண்ணுறதுக்கு சரி வராதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. காலங்கள் பல உருண்டு ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 2005 திருவனந்தபுரம் வரைக்கும் எலக்ட்ரிஃபைடு ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து கன்னியாகுமரி வரைக்கும் எலக்ட்ரிஃபைடு ஆகிடுச்சு, சிங்கிள் லைனாக இருந்தாலும். இப்போது 2020-21 பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு திருவனந்தபுரம் டபுள் ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ இடையில பணிகள் நடைபெற்றிருந்தது, இருந்தாலும் அது முழுமை பெற்றுச்சு. அதனால் வண்டிகளுடைய வேகங்கள் ரொம்ப அதிகரிக்கப்பட்டு சரியான நேரத்துக்கு பயணத்தை மேற்கொண்டது. இதன் காரணமாக இந்த தொடர்ந்து 2 வருடங்களாக மதியம் 2:50 கன்னியாகுமரிக்கு இந்த ரேக் சேர்ந்துட்டதுனால இனி ரேக் ஷேரிங் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் 2024 இந்த ரேக் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முழுமையான ஒரு ரேக் ஷேரிங்கில் இருக்குது. அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூர், கன்னியாகுமரி சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த வண்டியில் ஒரு சில குறைபாடுகளையும் நம்மளுடைய வீடியோக்கள்லையும் சரி, சில பேர் பயணம் பண்ணவங்களும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. 3rd AC கம்பார்ட்மெண்ட்லேயே எலிகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கெல்லாம் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போய் இந்த வண்டி சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அதே நாள் இரவு 8:10 தான் அங்கேருந்து புறப்படுது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே அங்கே கேஎஸ்ஆர் பெங்களூரில் இதோடைய ரேக் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ பிட் லைனில் சரியாக மெயின்டைன் பண்ண டைம் இல்லையா என்னன்னு தெரில. இருந்தாலும் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக இதை க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ரேக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தூரம் தொடர்ந்து பயணிக்கிறதுனால இதோட மெயின்டெனன்ஸில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிச்சயமாக தென்மேற்கு ரயில்வே அதை கவனத்தில் கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரேக் தென்மேற்கு ரயில்வேயால் பராமரிக்கப்பட்டாலும் இதோடைய முழு பயணம் பூரா பார்த்திங்கன்னா தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட கோட்டத்தில் தான் இது பயணம் செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.